இப்போ கடவுள் மேல இருந்து கீழே வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த பாருப்பா சூரியகுமார் யாதவுக்கு நீங்க போலிங் போடணும், இன்னைக்கு 20 ஓவர் மேட்ச், டியூ எல்லாம் வந்துடும், அவர் அடிக்க போறாரு, எந்த கிரவுண்ட்ல போட்டுக்கிறீங்க, என்ன என்ன பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு கிரவுண்ட நான் சூஸே பண்ண மாட்டேன்னா அது மும்பை தான். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா சூரியகுமார் யாதவோட கேமுக்கு பின் பக்கமாலாம் அடிப்பாரு. ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு, போன வருஷம் நான் போட்டேன் அவருக்கு ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப், நல்லா ஹார்ட் இன்டு த பிட்ச், ஓங்கி ஒரு சொட்டினாரு, டாப் எட்ஜ் பட்டு ஃபைன் லெக் மேல 6 போயிடுச்சு. ஏன்னா அவரோட பேட் ஆர்க்கு கீழே இருந்து மேல வருது, அது வரும்போது இல்ல டாப் எட்ஜ் பட்டா கூட கிளியர் ஆகக்கூடிய எபிலிட்டி அந்த கிரவுண்ட்ல இருக்கு. அதுவும் இனி தேதிக்கு அந்த அவர் யூஸ் பண்ற பேட் எல்லாம் அவருன்னு இல்ல, எல்லாரும் இனி சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து அந்த இடத்துல அந்த பவுன்ஸை யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஐதர் சைடு அடிப்பார் ஸ்கொயர் பிட்ச். அண்ட் பிகாஸ் தி ஸ்ட்ரெயிட்டர் பவுண்டரிஸ் ஆர் ஷார்ட், நீங்க ஸ்லோவர் பால் மேல எல்லாம் போட்டா அதுலயும் பவுன்ஸ், ஹி ரியலி ரெலிஷியஸ் பவுன்ஸ். அந்த பவுன்ஸ் வந்து எப்படின்னா ரெட் சாயில் பிட்ச்ல வான்கடையில மத்த பிட்ச்ல ஒரு லெங்க்ல பிட்ச் ஆகி ஹிப் ஹைட்டுக்கு வரும்னா வான்கடையில மட்டும் அது நெஞ்சு ஹைட்டுக்கு வரும். ஸோ இட் கிரியேட்ஸ் இவ்வளவு